வணக்கம் நண்பா. ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் லுக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு இடையில் நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணோம். ஸோ 4 மணிக்கு செகண்ட் லுக் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி எப்போ வந்துருச்சு. செகண்ட் லுக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா தளபதியோட அந்த ஒரு ஐகானிக் செல்ஃபி மூமெண்ட்டை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமு, இது கேசரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. பட் எனக்கு இன்னமும் வந்து ஆச்சரியம் என்னென்னா, எப்படி கேசரியை ரீமேக் பண்ணுறாருன்ட்டு பல பேர் நம்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியலை. சரி, அதுக்கு வந்து பதில் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போது செகண்ட் லுக் பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 4 மணிக்குன்னு சொல்லிட்டு. செகண்ட் லுக் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன ஒரு சோஷியல் மீடியா எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கப்புறம் செகண்ட் லுக் இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படின்னா கையில் கன்னோட இருக்கிற மாதிரி ஒரு மாசாக ஒரு ஸ்வாகான ஒரு லுக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டரில் போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஹச் வினோத் பார்த்தீங்கன்னா நான் வேற ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் சாட்டையோட பார்த்தீங்கன்னா வந்து தளபதி நிற்கிற மாதிரியும் அந்த கூடவே வந்து நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஜிஆரோட ஒரு பாட்டோட ஒரு லைனையும் எடுத்து போட்ட மாதிரி வந்து ஒரு லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. பட் இந்த போஸ்டர்ஸை வச்சு இது ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மட்டும் வந்து ஃபேன்ஸுக்கும் அண்டு மக்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் பேஸ் பண்ண படம்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே வந்து அப்படி தான் இருந்தது. டைட்டில் வந்து பக்காவாக அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் அதை இன்னும் மேலும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எம்ஜிஆர் சாரோட ஒரு படத்தோட பாட்டை எடுத்து போட்டு அந்த லைனை வச்சு அதே மாதிரி கையில் சாட்டையோட நமக்கு சாட்டையோடு நிற்கிற மாதிரினாலே எம்ஜிஆர் அந்த பாட்டு தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த பாட்டு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதே பேஸ் பண்ணி ஒரு போஸ்டர் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லுக் போஸ்டர் விட்டது ஒரு செமையான ஒரு ஐடியாவை தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி நான் ஆணையிட்டால்னு போட்டு ஒரு சூப்பராக வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. நம்ம வேற மாதிரி கன்னு அப்படி இப்படி வைலன்ஸாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் சாட்டையோட வந்து நாட்டை திருத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இந்த போஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு தனி ஒருவன் படத்தில் வர அந்த ஒரு பாட்டு, நம்ம ஆதினா ஹிப்ஹாப் ஆதினா போட்ட அந்த சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது இந்த போஸ்டர் பார்த்த உடனே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போஸ்டர் மூலியமா வேற ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, பாலிட்டிக்ஸாக ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராங்களா அப்படிங்கிற மாதிரியும் வந்து பல விஷயங்கள் தோணுச்சு. அது என்னென்னா, ஆல்ரெடி இந்த மாநாட்டிலே வந்து தளபதி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி கூட்டணி சேர்ற கட்சிக்கு வந்து இந்த மாதிரி ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ இது நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் இதெல்லாம் பார்க்குறப்போ கருப்பு சட்டை அண்டு ரெட் பேக்ரவுண்டு அண்ட் இதெல்லாம் பார்க்குறப்போ சம்திங் வேற ஏதோ சொல்ல வராங்களா அப்படிங்கிற மாதிரியும் வந்து தோணுது. ஏன்னா அவங்களுமே வந்து ஏடிஎம்கேவுமே வந்து தளபதி படத்துக்கு சர்க்கார் படம் ரிலீஸ் டைம்லலாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இறங்கி அந்த தேட்டர்லாம் வந்து அடிச்சு நொறுக்கிறது, பேனரை கிளிக்கிறது, எந்த அளவுக்கு மோசமாக பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணாங்க. டிஎம்கேவும் வந்து இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆடியோ லான்ச் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்தினது, எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து தெரியாத பல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வந்து தளபதியை டார்கெட் பண்ணி பண்ண தான் செஞ்சாங்க. ஸோ 2 பேருமே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாநாட்டில் வந்து தளபதி வந்து தெளிவாக ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டாருன்னா, பிஜேபியையும் டிஎம்கேயும் வந்து டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாரு. பட் ஏடிஎம்கே பற்றி எதுவுமே பெருசாக அவர் எதுவும் சொல்லலை. அதே சமயம் அவங்க பல விஷயங்கள் தளபதி வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு தலைவா டைமில் காவலன் டைம்லலாம் வந்து பல சம்பவங்கள் நடந்தது. அது இப்போ வரைக்குமே வந்து யாருனாலையும் மறக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ பட் இப்போ வந்து அவங்க ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ டிஎம்கே தான் இருக்கிறாங்க. ஸோ 2026 எலெக்ஷனில் ஒருவேளை இவங்களோட கூட்டணி சேர்ற இவங்க வந்து தளபதி கூட அப்படிதான் வந்து சொல்லணும், ஏடிஎம்கே வந்து தளபதி கூட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு போஸ்டர், இந்த மாதிரி ஒரு நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சு வரப்போ அப்படிலாம் யோசிக்க தோணுது இல்லையா. ஏன்னா அடுத்த 5 வருஷமும் ஆட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கூட்டணி சேர்ந்து ஒருவேளை ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஆட்சியில் அதிகாரத்திலேயாவது இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால சரண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இவரை தான் பகைச்சிக்கிட்டோம், பட் இவர் வந்து டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு பண்ணல, பட் கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி ஆகிற அளவுக்கு தளபதிக்கு வந்து டெஃபினட்டாக வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து விழும். ஒருவேளை கூட்டணி சேர்ந்தார் அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஏடிஎம்கேவும் தேமுதிகவும் வந்து தளபதி கூட கூட்டணி சேருவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை அப்படி நடந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ தளபதி சிஎம்மாவும் அண்ட் அடுத்து ஏடிஎம்கேலேருந்து இல்லை தேமுதிகலேருந்து அதாவது வந்து டெபுட்டி சிஎம்மாவும் போட்டுட்டு எல்லாருமே ஆட்சி அதிகாரத்தை பங்கு போட்டு எல்லாருமே வந்து இருக்கிற மாதிரி. ஏன்னா இவங்க அதை தான் யோசிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி 5 வருஷம் போயிடுச்சு ஆட்சியில் இல்லை, ஸோ அடுத்த 5 வருஷமும் ஏன் விடுவானே, அதுக்கு போய் சரண்டர் ஆயிடுவோம், ஆட்சியிலையாவது இருப்போம் அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள இந்த டிஸ்கஷன் போயிருக்கும், ஏடிஎம்கேக்கும் தளபதிக்கும் நடுவில் சம்திங் டிஸ்கஷன் போயிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட சுசகமாக அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும்
நிறையா இருக்குது. எதுவாக இருந்தாலும் இந்த பொலிட்டிக்கல் கேம் இன்னும் பயங்கரமாக வந்து சூடு பிடிக்க போகுது. ஸோ அது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அண்ட் இதுதான் வந்து ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு இருக்க அரசியல் அறிவு, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் கணிச்சு சொல்கிற ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா இப்போ நீங்கள் என்ஜிகே படம் பார்த்துருப்பீங்க. என்ஜிகே படத்தில் வந்து நம்ம செல்வராகவன் சார் வந்து ஒன்று சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, சூர்யா வந்து தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிப்பார். கட்சியை ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு அவருக்கு என்ன ஓகே, அவர் கட்சிக்குன்ற ஒரு விஷயம் வந்து கிடைச்சிடும். பட் இருந்தாலும் அவர் கடைசியில் என்ன பண்ணுவார்னா, இப்போ 2 கட்சி தான் வந்து அந்த படத்தில் வந்து மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு கட்சியை வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அவர் அந்த கட்சியே வந்து நீங்கள் எங்கள் கூட வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ உடனே சூர்யா போயிட்டு அந்த கட்சியில் சேர்ந்துட்டு இப்போ அந்த கட்சியை கம்ப்ளீட்டாக வந்து அவர் ஆக்கிரமிச்சிருவார். அவர் வந்து வின் பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதுதான் வந்து ப்ராக்டிக்கலி அதுதான் வந்து ரியாலிட்டியில் வந்து 100% பாசிபிளான ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா புதுசாக வந்து ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நடந்ததில்லை. அப்படி ஒரு வேளை நடந்தால் அது வந்து ரெக்கார்டு பயங்கரமான ஒரு வரலாற்றிலேயே வந்து ஒரு தரமான ஒரு சரித்திர சம்பவம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது நடந்ததுன்னா வேற லெவல். ஒருவேளை அது நடக்காத பட்சத்தில் இந்த 2 கட்சியில் தான் ஒரு கட்சியை வந்து டெஃபினட்டாக வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த கட்சியை கம்ப்ளீட்டான சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட உங்கள் கையில் எடுத்துருக்கலாம். அதை நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். இதெல்லாம் இப்போவே வந்து இவ்வளோ டிஸ்கஸ் பண்ண வேணாம், இதுவே நிறையா பேசிட்டேன். பட் இருந்தாலும் ஓகே, சொல்ல தோணுச்சு, அதை நான் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம், இந்த 2 போஸ்டர்லையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இதில் அக்டோபர் ரிலீஸ் அப்படின்ட்டு எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ அக்டோபர் ரிலீஸ்ன்னு போட்டு தான் வந்தது. பட் இந்த 2 போஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த விதமான ஒரு ரிலீஸ் டேட்டோ இந்த ரிலீஸ் மந்த் பற்றி எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. அக்டோபர் ரிலீஸ் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணி வேறு ஏதாவது போஸ்டர் விடுறாங்களா, இல்லை அதுக்கப்புறம் லேட்டராக பார்த்துக்கலாம், ஒரு வேளை பொங்கலுக்கு தள்ளி போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த ரிலீஸ் டேட்டு நம்ம தளபதி படத்தோட ரிலீஸ் டேட்டை பொறுத்து தான் வந்து மித்த படங்கள் வந்து அவங்கவுங்க ரிலீஸை வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே இந்த ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டுக்காக தான் வந்து இப்போ காத்துட்ருப்பாங்க. ஸோ எப்போ வந்தாலும் இந்த படம் வந்து ஒரு தளபதியோட கெரியர்லேயே ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண போகிற ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படம் செட் பண்ண போகிற ஒரு ரெக்கார்டு. ஏன்னா லாஸ்ட் படம் நான் அவரே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ இந்த படத்தை தளபதி ஃபேன்ஸும் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸும் இத்தனை வருஷமாக தளபதி ரசித்த தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உலகம் எங்கும் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு வேற லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து செட் பண்ண போகிற ரெக்கார்டு இன்னும் அடுத்து பல வருஷத்துக்கு இவரே மறுபடியும் வந்து சினிமா நடித்தா மட்டும்தான் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ரெக்கார்டை வந்து செட் பண்ணிட்டு தான் வந்து அவர் பாலிடிக்ஸுக்கு போக போகிறாரு. நான் தான் நம்பர் 1ன்னு வச்சுட்டு தான் போக போகிறாரு. ஸோ அது என்ன பண்ணுது, அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. ஸோ இதுதான் நண்பா எனக்கு இந்த செகண்ட் லுக் போஸ்டர் பார்த்தப்போ வந்து தோணுன விஷயங்கள் எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் உங்களுக்கு செகண்ட் லுக் போஸ்டர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக் பிடிச்சதா செகண்ட் லுக் பிடிச்சதா, எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்து என்ன வச்சு கமெண்ட் கேர் பாய்.